வீட்டுக்காரர் உள்ள தூங்குறாருப்பா. நீ என்ன ஓட்டுற? ஒரு டைம் பாசிங் ஓட்டுறப்பா. சும்மா டைம் பாசிங்கடா. டைம் பாஸா? நாங்களும் டைம் பாஸ். பழனி முருகா காலையில டூட்டிக்கு போகும்போது தொல்லைய குடுக்குறாங்களே. அங்க இங்க ஆட்டிய போட்டு 300 ரூபாய் தேத்தணும். 300 ரூபாயில 298 ரூபாய்க்கு ஒரு ஃபுல்லா வாங்கி உள்ள போட்டோம். மீதி 2 ரூபாய். அதுல ஒரு முறுக்கு வாங்கணும். முறுக்கு தொலைஞ்சு வச்சா இருக்கு. இந்த முறுக்கு மூலமா 30 வருஷமா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட்டவும்னு பயமா இருக்கு. அட மொட்டை பேலடா, முறுக்க உடைச்சு முழுங்குறத விட்டுட்டு என்னோட நம்மளுக்கு அது எங்களுக்கு தெரியாதா? அத்தை உடைக்காம நாங்க 2 பேரும் சரிபாகமா சாப்பிடணும். அதுக்கு ஒரு தீர்ப்ப சொல்லு. உடைக்காம எப்படிடா சாப்பிடுறது? உனக்கு தெரியாதா? தெரியாது. நீ நாட்டாம இல்லையா? கிடையாது. அப்ப எதுக்கு குதிரை வண்டில வந்த? தெரியாம வந்துட்டேன்டா. அப்ப நான் சொல்றேன், அதுக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? உங்க அப்பனுக்கு நீ பிறக்கணும் ஒத்துக்கணும். முறுக்குக்கு எங்க அப்பனுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? அப்ப தீர்ப்பு சொல்லு. குட் மார்னிங் பா. என்ன என்ன குட் மார்னிங்? நான் கேட்டனா? இல்லப்பா, டிரைவருக்கு கிளி பிடித்தாப்பா சொல்லுவாங்க. கிளீனர் வர நேரமாடா இது. டேய் மொத வண்டி கிளம்ப போடு, நம்ம வண்டிக்கு டிக்கெட் போடு. டேய் மணி போ 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 போ. கடற்பட்டி பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட் கோயில் வாசலே. கடற்பட்டி பைபாஸ் பஸ். சூப்பர் சூப்பர். டேய் என்ன சூப்பர்? உங்க மூஞ்சி சார், உங்க முகத்துல அதிர்ஷ்ட சேர் போட்டு உட்கார்ந்திருக்கா சார். டீ குடிக்க உனக்கு காசு வேணுமா? ஐ அம் நாட் பேக்கர், ஐ அம் பெயிண்டர். சார் ஒரு 10 ரூபாய் கொடு சார், உன்னை சூப்பரா வரையறேன். என்னைய வரையணும்னே ஆசை. ஆனா நான் இப்ப டியூட்டில இருக்கனே. நீங்க உங்க டியூட்டி பாருங்க சார், நான் வரையறேன் சார். நீங்க போங்க, நீங்க போங்க. கடகப்பட்டி பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட் கோயில் வாசலே. கடகப்பட்டி பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட் கோயில். தம்பி, நாங்களும் பழனி மலைக்கு போகணும். எங்க வீட்டுல எல்லாரும் வர்றாங்க. ஒரு 5 டிக்கெட் போட்டு வை. போட்டுருவோம் மூத்தனே. டேய் கருப்பு 5 டிக்கெட் அட்வான்ஸ் புக்கிங்கா இருக்கு. அதுக்கு அப்புறம் சீட் கெபாசிட்டி மட்டும் ஏத்து, ஸ்டாண்டிங் ஏத்தாத. ஏப்பா எப்போ பிதுங்க காத்து கூட வராம டிக்கெட் ஏத்துவா. இன்னைக்கு என்ன வந்துச்சா? இன்னைக்கு காத்து வரணும். சொன்னதை மட்டும் செய்டா என் வென்று. நன்று. ஹலோ, வரைஞ்சு முடிஞ்சாச்சு, வந்து பாருங்க. சார் படம் என்னமா வந்திருக்கு தெரியுமா? நல்லா வந்திருக்கா? சார் நீங்க தானா? எனக்கே சந்தேகமா இருக்கு சார். வந்து பாருங்க 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 சார். டேய் உன்னை செருப்பால அடிப்பேன்டா. ஏன் சார் உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்க? டேய் இது நானாடா? நீங்களே சார்? இல்லடா சார், நான் அந்த ஆள வரைஞ்சிருக்கடா. ஒரு சின்ன மிஸ்டேக். முன்னாடி நீங்க நின்று இருந்தீங்களா, பின்னாடி கடையில் அவர் இருந்தாரா? உங்களோட அவர் அழகா இருக்காரா? என் கவனம் எல்லாம் அவர் மேல விழுந்துருச்சு. அதனால அவரே வரைஞ்சிட்டேன். ஒத்தக்கு நான் உன்னை கொண்டே விடுவேன்டா. கடகம்பட்டி பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட் கோயில். என்னைய வரையணும்னு சொல்லிட்டு உங்களை வரைஞ்சு விட்டானே. பரவாயில்ல, எதையாவது வரைஞ்சான். ஆமா ஆமா, ஸ்ரீரங்கத்துக்கு போகும்போது சிறங்கு பிடிச்சிட்டு போவேன். 5 டிக்கெட்னு சொன்னேன், அதுல ஒரு டிக்கெட் ஸ்பெஷல் டிக்கெட் இப்பத்தானப்பா தெரியுது. கொஞ்சம் வாய முட்ற நண்பா. நல்ல மூட்ல இருக்கேன். தம்பி புறப்படலாமா? போலாம். தம்பி போலாம். வாங்க வாங்க வாங்க. ஏறுங்க. கேப்பா பொத்திட்டு வந்து வண்டியில ஏறா. இப்பத்தானே நல்ல மூட்ல இருக்காரு. புறப்படி. சொல்லுங்க மேடம். ஸ்பெஷல் டிக்கெட்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, நீ கவலையே படாத. கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி பாக்குறியா? பாரு. நம்ம டேஸ்ட் தான். பாட்டை போட்டு மயக்குறீங்களோ? படத்துல கடைசியில அந்த புள்ளாவோட காவை கொடுத்துருவாயா? பாட்டை மாத்திட்டு உன் ரூட்டை மாத்திக்க. முதல்ல இவ பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே. அஞ்சலி பேசுறேன். அஞ்சலியா? முத்தனனுக்கு எந்த வகையில சொந்தம்? சித்தி வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன விஷயமா வந்திருப்பா? எனக்கு வேலை கிடைச்சது, பழனிக்கு கூட்டிட்டு வந்து அர்ச்சனை பண்றேன்னு எங்க அம்மா முருக கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. நம்மள பத்தி ஏதாச்சும் சொல்லலாம்ல? ஊர் நல்லாதான் இருக்கு, ஆனா நிறைய ரவுடி பசங்க இருக்கானுங்க. ரவுடியா? என்னத்தான் சொல்றாளா? சரி, கோயில் வந்துருச்சு, நான் அப்புறம் பேசுறேன். சின்ன பிள்ளைல கையில விட்டுருக்குங்க, அப்ப இறங்குங்க. தம்பி பரவாயில்ல, உங்கள்கிட்ட இருக்கட்டும். பரவாயில்ல, என்கிட்ட இருக்கட்டும். கட்டிங் ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. நாங்க வரட்டுமா? போயிட்டு வாங்கண்ணே, நான் இங்கே வெயிட் பண்றேன். நாங்க வர்ற வரைக்கும் நீயே வெயிட் பண்ற? ஏத்து வீட்டுக்காரரு தெரிஞ்சவரு. நீங்க போயிட்டு வாங்கண்ணே, நான் அது நீங்க வாங்க. காத்துட்டு இருக்கனே. லுக்கு பெருசுக்கு மேட்ரு சிறுசுக்கா? அவங்க வார வரைக்கும் வண்டி இங்க நின்றுச்சுன்னா சவாரி கம்மின்னு முதலாளி கணக்கப்பானே, என்ன பதில் சொல்லுவ? சொந்த காசை கொடுத்துட்டு போறேன். இவங்க டீ வாங்கி குடிக்கிறத எங்கள்கிட்ட சொந்த காசை கொடுக்க போறாங்களாம். கொய்யால. தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஒரு சந்தோஷமான விஷயம், என் பொண்ணுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். அப்படியா? உங்க உதவியை மறக்கவே முடியாதுண்ணா. நான் நல்லா இருக்கேன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. நல்லா இருமா, நல்லா இரு. இந்த கோயில்ல தான் கல்யாணம், தவறாம வந்துருங்க தம்பி. கண்டிப்பா வந்துடுறேம்மா. இதத்தான் பழனி பஸ் ஸ்டாண்ட்ல காப்பாத்தினியா? ஆமாண்டா. இந்த மாதிரி ஆளுகளுக்கு நல்லதும் செய்யற, என்ன மாதிரி ஆளுகளுக்கு கெட்டதும் செய்யற. உன்னை புரிஞ்சுக்கிறதே முடியலையாப்பா. அடிக்காத பஸ் ஸ்டாண்டு பைபாஸ் கந்தாம்பெட்டி. ஏமா ஒரு ரவுடி கால்ல போய் விழ சொல்றீங்க? யாருமா ரவுடி? இன்னொரு தடவை மட்டும்
அந்த தம்பி அப்படி சொல்லாதீங்கம்மா. ஆமாக்கா, அன்னைக்கு அந்த அண்ணன் மட்டும் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து என்னை காப்பாத்தாம இருந்தா இன்னைக்கு நானும் எங்க அம்மா தூக்க தொங்கிருப்போம்க்கா. வாமா போலாம். பாரு 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 பாக்குற வரைக்கும் பாரு. போதும் 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 பொழப்பு கெட்டு போவு. ஏ அஞ்சலி, அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா. சீக்கிரம் முடிவு பண்ணு, விஞ்சில பயங்கர கூட்டம். தம்பி வெற்றி எங்கெல்லாம் தேடுறது? என்ன எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஆ. கல்யாணம் வேண்டாம் காட்சி வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த கொண்டனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? உனக்கு பொண்ணு பாக்குறதா சொல்லி கொண்டனை கிளப்பி அங்க கொண்டு போயிடுறோம். ஆனா அங்க போற வரைக்கும் கொண்டனுக்கு இந்த மேட்ரு ஓபன் ஆயிராம பாத்துக்கணுமே. அப்பனா முதல்ல உன் கோடான மூடு. வெற்றிவேல் தம்பிக்கு கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி. மத்தபடி அவரை பத்தி தான் தெரியுமே. மாப்பிளை பத்தி சொல்லுங்க. ஏய் பொண்ணை பார்த்துவிட்டு அப்படியே மூர்த்தத்தை வச்சுக்க வேண்டியதானே. நீங்க அப்படி வர்றீங்களா? கூப்பிட்டா போச்சு. பர்வதம், எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிளை உங்களையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இல்லைங்க, என் தம்பிக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்ன தம்பி தம்பிக்கிறீங்க? கட்டிக்கு போற உங்களை பத்தி பேச முடியும்? என்னது கட்டிக்கு பொருள்? அண்ணா அவர் சொல்றது சரிதான். உனக்கு தான் இங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கான். இந்த பொண்ணு மட்டும் வேணாம்னா அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டோம். ஆமா. ஓஹோ அப்படி வரீங்களா? ஏய் அந்த பொண்ணுகிட்ட நான் தனியா பேசணும். அதுக்கு என்ன, தாராளமா பேசுங்க. என்ன இது, கதவை தாழ்பால் போட்டாரு, உள்ள கூட்டிக்கிட்டு போய் பேசுவாரு. ஐயோ இவர் யாருன்னு தெரியாம உள்ள அனுப்பிட்டாங்களே. இவ்வளவு நேரம் உள்ள என்னையா பண்றாரு? ஒருவேளை என்னது கலந்து பேசி பேசி டயர்ட் ஆகி படுத்து தூங்கி இருப்பாங்களோன்னு சொல்ல வந்தையா. கதவை தட்டுங்கய்யா. டிஸ்டர்பா இருக்காது. அப்பாடா. ஓ வா. உள்ள என்ன நடந்துச்சு? சூப்பரா நடந்துச்சுல. ஏய் என்ன வாங்க. என்னைக்கு இது அநியாயமா இருக்கு? அநியாயம் இல்லைங்க, நியாயம். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்க வேணாம். அதுகிட்ட தனியா பேசலாம். ரூம் உள்ள கூட்டிட்டு போனா கண்ணீர் வெடிய கை எடுத்து கும்பிடுது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா இருக்க சொல்ல. அப்பா, நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி பலசரக்கு கடை வச்சிருக்காருப்பா. ரொம்ப நாள் பழக்கம். உங்க பொண்ணு பொருள் வாங்க கடைக்கு போனா பய பொட்டல போட்டான். அதான் பின்புறமா கூட்டிட்டு போய் உங்க பொண்ணுக்கு பிடிச்ச பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஒழுங்கா அவங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன டேய் தம்பி, இனிமே நமக்கு இங்க வேலை முடிஞ்சு போச்சு. வா கிளம்பு. வா வா வா. ஆமா சரியா வரலனா கிளம்பிட வேண்டியதா. இனிமே தம்பி சொன்னான் தும்பி சொன்னான்னு சொன்னேன் சொன்னா சங்கு எடுத்துருவேன்.